இந்திய அரசு தனக்கு எதிராக ஒருதலைபட்சமான விசாரணையை முன்னெடுத்துச் செல்வதாக விஜய் மல்லையா குற்றம் சாட்டினார். கிங்ஃபிஷர் நிறுவன அதிபர் விஜய் மல்லையா 9,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன்களை திரும்பச் செலுத்தாமல் லண்டன் தப்பிச் சென்றார். IDBI வங்கியிடம் வாங்கிய 900 கோடி ரூபாய் கடன் தொடர்பான வழக்கில் மல்லையாவுக்கு சொந்தமான 1,411 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை சனியன்று முடக்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மல்லையா ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அமலாக்கத்துறை, CBI போன்ற இந்திய அரசின் அமைப்புகள் தனக்கு எதிராக ஒருதலைபட்சமான முறையில் விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த அமைப்புகள் விசாரணை நடத்தாமலே தன்னை குற்றவாளியாக தீர்மானித்து விட்டதாக அவர் கூறியுள்ளார். தனது தொழிலில் ஏற்பட்ட தோல்வியால் வங்கிக் கடன்களை திரும்பச் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறியுள்ள அவர், சொத்து முடக்க நடவடிக்கையால் வங்கிக் கடனை திரும்பச் செலுத்துவதில் மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தன்னை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு செய்துள்ளதன் காரணத்தை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் மல்லையா கூறியுள்ளார்.